ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பை இப்போ ரீசெண்டா டிஆர்பி போர்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஏதாவது ஒரு டிகிரி பிளஸ் பிஎட் அப்படின்னா நீங்க டெட் பேப்பர் 2க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி டெட் பேப்பர் 1க்கு பாத்தீங்கன்னா டெட் பேப்பர் 2ல நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம், தகுதியா இருக்கோம் அப்படின்னா இதே டிஆர்பி போர்டு பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு வந்து நடத்துவாங்க. டெட் பேப்பர் 2ல பாஸ் பண்ணிட்டு நியமன தேர்வு பட்டாதாரி ஆசிரியருக்கு வந்து யாரெல்லாம் அட்டெம்ப்ட் கொடுத்தாங்களோ அந்த எக்ஸாம்ல யார் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு அரசு பள்ளியில் டெட் பேப்பர் 2க்கு பாத்தீங்கன்னா குரல் பேஜ் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். நியமன தேர்வு பொறுத்த மட்டும் ஒவ்வொரு பாடத்துக்கும் சொல்லி தனித்தனி பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணி இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பை இப்போ ரீசெண்டா டிஆர்பி போர்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய கல்வி தகுதி 12th பிளஸ் டிடெட் அப்படின்னா பேப்பர் 1க்கு நீங்க அப்ளை பண்ண முடியும், அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரி பிளஸ் பிஎட் அப்படின்னா நீங்க டெட் பேப்பர் 2க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி டெட் பேப்பர் 1க்கு பாத்தீங்கன்னா குரு பேஜ் வந்து நம்ம ரன் பண்றோம். பேப்பர் 2க்கு வந்து குரல் பேஜ் வந்து நம்ம ரன் பண்றோம். இந்த பேஜை பொறுத்த மட்டும் டெட் எக்ஸாமுக்கான சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம கொடுப்போம். அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுல நம்ம எலிஜிபிள் ஆயிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டமா டெட் பேப்பர் 1ல பாஸ் ஆனவங்களுக்கு இடைநிலை ஆசிரியர் தேர்வு நியமன தேர்வை டிஆர்பி போர்டு வந்து நடத்துவாங்க. அதுல நம்ம பாஸ் ஆகிற பட்சத்துல ஒரு அரசு பள்ளியில் அரசு இடைநிலை ஆசிரியராக வந்து பணிபுரிய முடியும். அதே மாதிரி டெட் பேப்பர் 2ல நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம், தகுதியா இருக்கோம் அப்படின்னா இதே டிஆர்பி போர்டு பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு வந்து நடத்துவாங்க. அதுல நம்ம பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா ஒரு அரசு பள்ளியில் பட்டாதாரி ஆசிரியரா வந்து பணியில் அமர முடியும். ஸோ இந்த வீடியோ தொகுப்புல டெட் பேப்பர் 2க்கான சிலபஸ் என்ன, இந்த பேப்பர் 2 அதே மாதிரி நியமன தேர்வு பட்டாதாரி ஆசிரியருக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸ் நம்ம பார்க்கும்போது சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, அப்புறம் ஹிஸ்ட்ரி இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 150 வினாக்கள் வந்து கவர் ஆகுது. இந்த 150 வினாக்கள்ல கேட்டகரி வைஸாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஜெனரல் கேட்டகரி அப்படின்னா 150க்கு 90 மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கும்போது நீங்க தகுதி உடையவர். அதே மாதிரி பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ இந்த கேட்டகரியில் நீங்கள் வாரீங்க அப்படின்னா 150க்கு 82 மதிப்பெண்களுக்கு மேலே நீங்கள் எடுக்கும்போது தகுதி பெற முடியும். அதே மாதிரி நீங்கள் எஸ்டி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 150க்கு 60 மதிப்பெண்களுக்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணும்போது இந்த பேப்பர் 2ல நீங்கள் தகுதி உடையவர். ஓகே. ஒன்ஸ் இந்த பேப்பர் 2ல நீங்கள் தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா அடுத்த கட்டமா டிஆர்பி போர்டு நியமன தேர்வு வந்து நடத்துவாங்க. இந்த நியமன தேர்வு பொறுத்த மட்டும் பட்டாதாரி ஆசிரியருக்கு வந்து நீங்க என்ன பாடமோ அந்த பாடத்தை மட்டும்தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டெட் பேப்பர் 2 வந்து தகுதி தேர்வு, நியமன தேர்வு வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஒரு அரசு பள்ளியில் நியமனம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு அந்த எக்ஸாம் வந்து நடத்துவாங்க. அந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் நீங்க தமிழ் பாடம் அப்படின்னா தமிழ்ல இருந்து 150 வினாக்கள் இருக்கும். அந்த 150ல நீங்க ஆவரேஜா ஒரு 110, 115 மார்க் ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா அடுத்த கட்டமா சான்றிதழ் சரிபார்ப்பு, அடுத்த கட்டமா நியமன ஆணை வந்து கொடுப்பாங்க. இப்ப ரீசெண்டா டெட் பேப்பர் 2ல பாஸ் பண்ணிட்டு நியமன தேர்வு பட்டாதாரி ஆசிரியருக்கு வந்து யாரெல்லாம் அட்டெம்ப்ட் கொடுத்தாங்களோ அந்த எக்ஸாம்ல யார் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு அரசு பள்ளியில் பட்டாதாரி ஆசிரியராக பணியில் அமர நியமன ஆணையை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணாங்க, அதாவது கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க டெட் பேப்பர் 2ல தகுதி பெறும்போது மட்டும்தான் இந்த நியமன தேர்வுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். ஆசிரியர் தகுதி தேர்வு வேற கேட்டகரி, நியமன தேர்வு வேற கேட்டகரி. ஆசிரியர் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் உங்ககிட்ட கல்வி தகுதி இருக்கு அப்படின்னா தாராளமா இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ நியமன தேர்வு பொறுத்த மட்டும் டெட் பேப்பர் 1ல பாஸ் பண்ணி இருந்தவங்க டெட் பேப்பர் 2ல பாஸ் பண்ணி இருந்தவங்க மட்டும்தான் நியமன தேர்வுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். ஓகே. ஸோ டெட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வேற, நியமன தேர்வுக்கான சிலபஸ் வேற. ஸோ ரெண்டையுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாம நீங்க இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னா சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க படிக்கும்போது ஈஸியா 150க்கு 90 மதிப்பெண்களுக்கு மேல நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்த கட்டமா நியமன தேர்வுக்குமே வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ நியமன தேர்வு பொறுத்த மட்டும் இந்த 2025ல செப்டம்பர் மாசம் டிஆர்பி போர்டு வந்து அறிவிப்பை பப்ளிஷ் பண்ண போறாங்க.
டெட் பேப்பர் 2ல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ நீங்க எல்லாருமே இந்த நியமன தேர்வுக்கு இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் இருக்கு, அதெல்லாம் மைண்ட்ல வைக்காம நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்து எப்போ வேணா இந்த டிஆர்பி போர்டு இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அறிவிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கும். ஸோ இப்போ இருந்து நீங்க படிக்கீங்க அப்படின்னா நம்ம மேஜரை மட்டும் தான் படிக்க போறோம். ஸோ தமிழ்னா தமிழ் மட்டும் படிக்க போறீங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மட்டும் படிக்க போறீங்க. ஸோ உங்க பாடத்துல நீங்க அப்டேட்டா இருந்தீங்க அப்படின்னா 150க்கு 110 120 மார்க் எடுத்து எந்த விதமான பயமும் இல்லாம ஒரு அரசு பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். ஓகே, ஸோ டெட் பேப்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா குரல் பேஜ் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். நியமன தேர்வு பொறுத்த மட்டும் ஒவ்வொரு பாடத்துக்கும் சொல்லி தனித்தனி பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணி இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுடைய கல்வி தகுதி யூஜி பிளஸ் பிஎட் இன்டகிரேட் பிஎட் அப்படின்னா இந்த டெட் பேப்பர் 2க்கு வந்து அட்டம் கொடுங்க. உங்களாலையுமே வந்து இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற முடியும். அடுத்த கட்டமா வரக்கூடிய நியமன தேர்வுலையுமே வந்து தேர்ச்சி பெற முடியும். ஓகே, சோ இதுல உங்களுக்கு வேற டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்க. இப்போ டெட் பேப்பர் 2க்கு வந்து அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்பை பிஎட் படித்த இன்டகிரேட் பிஎட் படிச்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். நியமன தேர்வுக்குமே வந்து அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.